நண்பா, சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அதை நான் அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன். என்ன அப்படின்னு கேட்டாரு. அனைவருக்கும் இனிய மாணவனுக்கும் பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்கனால உங்களுடைய சிரமங்கள் எனக்கு உங்களுக்கு புரியுது. சரி, நிகழ்ச்சி ஆரம்பிச்சது நேரம் தாமதம் அப்படிங்கிற என்னுடைய நண்பன் லெனின் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் உண்மை. யாரு போட்ட கோடு ஓங்கி ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன். அதாவது இன்னைக்கு நேற்று இல்லை, சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம், நண்பராக அன்னிடம் திறந்துட்டோம். அந்த படத்தில் நடிச்சதுக்கு அப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடிச்சு வந்த நண்பர் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரி பயின்று வக்கீலாக ஆகிட்டாரு. இவள்தான் அவர் பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏன்னா சட்டம் எப்படி பேசாம உங்களுக்கு தெரியாதா? அதனால நண்பன் கொஞ்சம் சத்தமாக பேசியிருக்காரு. அது ஏன்னா இது அவருடைய மேடை, அதனால அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டு பிள்ளை, முதல் மாணவன், முதல் தவறு, முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கிறனால நீங்க அந்த மன்னிப்பு அவருக்கு வழங்கலாம். காரணம் அவருடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது. இது யாரு போட்ட கோடு ஆரம்பிச்சு அடுத்து நம்ம பெரிய கோடு, நீண்ட கோடு ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷமா இழுத்துட்டு வந்த கோடு இது இங்க நிக்குது. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். அதாவது இன்னைக்கு எல்லாருமே சாதி வச்சு படம் பண்ணினா பிறவாயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆல்ரெடியே 2 பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி. பட் இவர் ஒரு வாட்டி பேசிருக்குமா நான் சொன்னா எங்கேயோ பார்த்துட்டு, நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இல்லை நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம், ஆனால் வெளியே காட்டக்கூடாது. அதை நான் அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா, ஒன்று சொல்லலாம், அதை டீசெண்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன் என் நண்பன். என்ன அப்படின்னு கேட்டாரு. சாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, ஆனா பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம். கரெக்டா இல்லையா? சோ அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப சட்டமா ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்துலயும் அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க. அதுல பூந்து விளையாடி இருக்காரு. உங்களெல்லாம் முதல் படம்னு யாரும் சொன்னா என்ன மாட்டாங்க சார். அதுக்கு தனி தைரியத்தை எங்க ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது, வேற விஷயம். நண்பன் ஒரு கவிஞனாகவும் இதில் அறிவுமாக இருக்காப்புல. இந்த நிகழ்ச்சியின் அரசன், முடிசூழா மன்னன், இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி, என்னுடைய அண்ணன். இன்னும் ரெண்டு இசையப்பாளர் வந்ததுனால கொஞ்சம் இதாகிடுச்சு. சவுந்தரராஜன் அவர்கள் மிகப்பெரிய ஃபேன், நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு தான் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான். ஸோ அவருக்காக உங்கள் கரவொலி எழுப்பிடுங்க. ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார். 2020க்கு அப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க, 7 நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனாராமா. இப்போ ஒரே ஒரு டயலாக பேசி பெரிய ஆயிடுறாங்க. அது எந்த பக்கமா தான் பரவாயில்ல. இப்போ கூட சமீபத்தில் எங்க அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஆனார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு. அந்த மாதிரி யார் வேணா இப்போ பிரபலம் ஆகலாம். ஏன்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. ஃபோன் வச்சுங்க, யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை, தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு. கொட்டாய் விட்டா கூட கண்டென்ட் பிடிச்சிருவாங்க, அதனால பார்த்துக்கோங்க. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி, லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு. மாஸ்டர் ராதிகா மாஸ்டர், தீனா மாஸ்டர், ராஜீவ் அப்படிங்கிற நண்பன், அதாவது பிந்து கோஸ் அம்மாவுடைய மகன், அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த யாரு போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல, இது ஒரு ஆரம்பம். இந்த கோடு தொடர்ந்து ஒரு 50-100 படங்களுக்கு தொடர்ந்து லென்த்தா போகணும்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாரையுமே பொறுமையை காத்தவங்க எல்லாத்தையுமே நன்றி வணக்கத்தையும் தெரிவிச்சுக்க முன்னால எங்கள் அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் உண்மையிலேயே மிரட்டல் தான். அவர் சாதாரண, ஆனா சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலா பண்றவங்களுக்கு பேரு டூப்பு, அப்படி ஆக்டிங் பண்றவங்களுக்கு ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் அண்ணன் எப்பவுமே ஒரிஜினல் தான், கலந்துவாரு. ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சார்பும் கேட்டுக்கிறேன். நேரமின்மை மன்னிக்கணும், சாரி பேசிட்டேன், ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். We are running out of time, so I'll make it short. ஃபர்ஸ்ட் தின மாஸ்டருக்கு நன்றி சொல்லணும். மாஸ்டர் இங்கே இல்லை, ஸோ அவங்க தான் எனக்கு இந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ மாஸ்டர். ஐ ஹோப் யூ லிசன் திஸ் வீடியோ சம்டைம். அண்ட் லெனின் சார், அவர் டைரக்டர் கம் ஆக்டர். ஸோ ரொம்ப பேஷனேட்டாக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக எல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் எனக்கு என் மேலே நம்பிக்கை வைக்கிறது, that I can portray this character the way you want it. Thank you so much, sir. And Vinita ma'am, our producer ma'am,
she's such a sweet lady. செட்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப she was very much caring and ரொம்ப நல்லா கேர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கைண்ட் சப்போர்ட் அண்ட் கேர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் சைல்ட் ஆர்டிஸ்ட் துஹின் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவங்க ரொம்ப பேஷனட் டெடிக்கேட்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் துஹின் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. அண்ட் டிஓபி ஜான்சன் சார் ரொம்ப அழகான ஃப்ரேம் வச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஷோயிங் அஸ் பியூட்டிஃபுல் அண்ட் நல்ல நல்ல ஷார்ட் எடுத்திருக்காங்க டிஓபி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இட் வாஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் நவ் கமிங் டு அவர் ஹீரோ பிரபாகரன் சார். Thank you, Prabhakaran sir, such being a wonderful co-actor and ரொம்ப supportive, நல்லா cooperate பண்ணிருக்காங்க. such a நல்லா and ரொம்ப அவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் டெபியூ படம். அந்த டெபியூ மாதிரி தெரியலையே, ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேஷனட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராதிகா மாஸ்டர் ரொம்ப அழகான ஸ்டெப்ஸ் எல்லாம் காமியிருக்காங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக ரொம்ப பேஷன்ஸாக சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ டோன்ட் நோ. ஓகே, ஸோ டெக்னீஷியன் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். நம்ம ஹீல்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஷூட் தேர். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக ஷூட்டிங் நடந்திருக்காது. ஸோ தே ஹவ் டன் தேர் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் இன் திஸ் மூவி. ஸோ என்னோட பெரிய தேங்க்ஸ் டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் என்டையர் க்ரியூ ஆஃப் யார் போட்டா கோடு. அண்ட் டிசம்பர் 12 படம் ரிலீஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க அண்ட் ஷோ சம் ஆஃப் யுவர் லவ், சப்போர்ட்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் டுவர்ட்ஸ் அஸ். அண்ட் தேங்க்ஸ் டு என்டையர் press media and all the guests, Durai sir, Chennai Amicable Commissioner sir, thank you so much for giving us such a valuable time to us, and thank you so much.